எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் முன்னாடியே சொல்லிக்கிட்டே இருந்தாரு. டேய், திருப்பூரை வட மாநிலத்தவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை அவங்க அடிச்சு விரட்டுவாங்க. நம்மளுக்கு இருக்கிறது ஒரே நாடு நம்ம தமிழ்நாடு, அதையும் விட்டுட்டா நம்மளுக்கு இடமே இல்லை அப்படின்ட்டு சொன்னார். அதே மாதிரி நடந்துச்சு. திருப்பூர் இப்போ தமிழ்நாடு மாதிரி தெரியல, எல்லாம் வட மாநிலத்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க. நம்ம அவங்களை குறை சொல்ல போறது இல்லை. ஏன்னா இந்த அரசு மதுவை விற்று நம்ம அந்த மதுவுக்கு அடிமையாக்கி வச்சிருக்கு இந்த அரசு. அதனால நம்ம வட மாநிலத்தவங்களை குறை சொல்ல முடியாது. அவங்க நல்லா தான் வேலை பார்க்குறாங்க. ஆனால் நம்ம தமிழ் மக்களை நம்ம தமிழ்நாடு அரசு மதுவை கொடுத்து இருக்க எல்லா இளைஞர்களும் சரி பெரியவங்க சரி எல்லாத்தையுமே கெடுத்து இந்த மதுவுக்கு அடிமையாக்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னும் வர்ற காலத்திலையும் இலங்கையில் ஏற்பட்ட போராட்டம், அதாவது கிளர்ச்சியாளர்கள்னு சொல்கிற அந்த மாதிரி ஒரு போராட்டம் ஆரம்பிச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். திசையநாயக் அப்படின்னு சொல்லி இலங்கையில் ஒரு அதிபர் இப்போ வென்றிருக்காரு. அதாவது சாதாரண ஒரு 5% ஓட்டில் இருந்தவர் இப்போ அவர் பிரதமர் ஆகிற அளவுக்கு அங்கே மக்கள் சப்போர்ட் பண்ணி இப்போ அவர் பிரதமர் ஆகியிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பஞ்சம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இன்னும் வருங்காலத்தில் நம்ம சிந்திச்சு செயல்படணும். அப்போத்தான் இனிமேல் நம்மளுக்கு இந்த பஞ்சம் வருதோ இல்லையோ நம்ம பிள்ளை குட்டிகளை இந்த பஞ்சத்தில் தவிக்க விடாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படின்னா நல்லவங்களுக்கு ஓட்டு போடணும். ஏன்னா ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரே ஒரு டைம் வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா நீங்கள் அவர் பேசுறது தப்புன்னு சொல்றதை விட்டுட்டு ஒரு டைம் நம்ம விவசாய சின்னத்துக்கு வாக்களித்தீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். நாம் தமிழர்.